கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? வேதம் இந்த நாளிலும் கூட உங்களுக்கு முன்பதாக ஒரு கேள்வியை வைக்கிறது. இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? ஒளியின் பிள்ளைகளாக கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் இருளின் பக்கமாய் செல்லக்கூடாது, இருளோடு ஐக்கியம் வைக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க அநேகர் உண்டு. தங்களுடைய சூழ்நிலைகளை காரணம் காட்டி அநேக முறை அவர்கள் அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படுகிறார்கள், அந்நிய நட்போடு தங்கள் தொடர்பை ஏற்படுத்துகிறார்கள். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று சொல்லி கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிந்து போகாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் லோத்தினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ஆபிரகாமோடு இருக்கும் வரைக்கும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, கர்த்தரை தேடுகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் என்றைக்கு சோதோம் குமாரவின் பாதையை பார்த்து திரும்பி போனாரோ அன்று அவருடைய அழிவு துவங்கி விட்டது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் வரைதான் நமக்கு பாதுகாப்பு, ஒளியில் இருக்கும் வரைதான் நமக்கு பாதுகாப்பு. இன்றே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே அந்நிய நுகம் என்றும் இருக்கக்கூடாது என்று சொல்லி கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரட்சிக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்நிய நுகம் வராதபடி கர்த்தர்தாமே எங்களை பாதுகாத்து கொள்ளும். எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய சிந்தையையும் எப்பொழுதும் உம்மேல் வைக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பினால் நிறைத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.